السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى في كلامه وفرقانه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு நேர் வழி காட்டுவதற்காக அவ்வப்போது நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்து இறுதியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்துமார்களிலே உண்டான மிகப்பெரிய ஞானிகளை, அவுலியாக்களை மற்றும் உலமாக்களை சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தார். உலமாக்கள் ஷரியத்தினுடைய வெளி சட்டத்தை போதிப்பார்கள், அவுலியாக்கள் ஷரியத்தினுடைய அந்தரங்க சட்டங்களை போதிப்பார்கள். உலமாக்கள் போதிப்பது ஷரியத்து, அவுலியாக்கள் போதிப்பது ஷரியத்து தரீக்கத்து, வெளிரங்க சட்டம் அந்தரங்க சட்டம் எல்லா சட்டங்களையும் போதிப்பார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகமெங்கும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஆங்காங்கே பல்வேறு அவுலியாக்கள் இறைநேசர்கள் வந்தார்கள். அதிலே ஒருவர் தான் அல்லாமா இமாமுல் முஸ்லிமீன் மௌலானா அஹ்மது ரிதா கான் ஃபாசில் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க யூபி மாநிலத்தில் பரேலி என்ற ஊரில் சுமார் 100 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள். இந்திய நாட்டில் தீய கொள்கைகளை தீர்த்து கட்டுவதற்கு புறப்பட்ட புரட்சி புயல் என்று அவர்களை சொல்லலாம். காரணம், அந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனையோ தீய கொள்கைகள் தலை தூக்கி தாண்டவம் ஆடின. அந்த தீய கொள்கைகளை தீர்த்து கட்டி சுன்னத்துல் ஜமாத்தினுடைய தூய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் முற்றாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் அல்லாமா அஹ்மது ரிதா கான் ஃபாசில் பரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய உருஸ் தினம் நாளைக்கு, அதாவது சஃபர் பிறை 24, இன்னைக்கு சஃபர் பிறை 23. அப்போ இந்த நேரத்தில் இது போன்ற நல்லவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அது போன்ற அறப்பணிகளில் ஈடுபடலாம் என்ற ஆர்வமும் உத்வேகமும் நமக்கு ஏற்படும். சில வலிமார்கள் பிறக்கும் போதே இறைநேசர்களாக பிறக்கிறார்கள். அல்லாமா அஹ்மது ரிதா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்தபில் ஆரம்பத்தில் சிறுவராக இருக்கும்போது ஆசிரியர் பாடம் நடத்தினாங்க, பள்ளி பாடம் நடத்தும் போது அந்த காலத்தில் இருந்த குரானில் ஒரு தவறான அச்சு ஒன்று இருந்தது. இன்னமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆசிரியர். ஆனால் அவங்க அன்னமான்னு ஓதுனாங்க. ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, என்னப்பா இன்னமான்னு சொல்கிற, நீ அன்னமான்னு சொல்கிற. அப்போ இன்னமான்னு ஆசிரியர் சொல்கிறாரு, இவங்க அன்னமான்னு சொல்கிறாரு. இப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது இதே அவங்களுடைய பாட்டனார் தூரமாக நின்று பார்க்குறாங்க. நம்மளுடைய பேரப்புள்ள என்ன, ஆசிரியர் அன்னமான்னு சொல்லும்போது, அதாவது ஜபர் வச்சு சொல்லும்போது இவர் இன்னமான்னு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, தேர் வச்சு சொல்லும்போது இவர் ஜபர் வச்சு சொல்கிறாரு. என்ன நம்ம போய் பார்ப்போன்னு பார்த்தா அங்கே குரானில் அன்னமான் தான் இருக்கணும், ஆனால் அச்சிப்பில் இன்னமான்னு ஜபர் விழுந்திருக்குது. இது ஆசிரியர் தெரியாமல் சொல்கிறாங்கிறத புரிந்து கொண்டு அப்புறம் அவங்க திருத்திட்டாங்க. வாழமும் அன்னமா அப்படின்னு குரானில் ஒரு ஆயத்து வருது. அப்போ இவங்க சொன்னது ஆசிரியர் தவறாகாது, அவரும் தவறாக சொல்லி கொடுக்கல, அச்சில் இருந்ததுனால அப்படியே சொல்லி கொடுத்துட்டார். இது அன்னமான் தான் படிக்கணும்னு ஹாஃபிஸாக்களுக்கு தெரியும், ஆனால் அந்த ஆசிரியர் ஹாஃபிஸா இல்லை. அப்போ பாட்டனார் வந்து பார்த்த பிறகு சரின்னு விளங்கிட்டாங்க. இருந்தாலும் உனக்கு எப்படிப்பா இது தெரியும், அங்கே என்ன இருக்கோ அப்படிதான் நீ சொல்லணும், நீ சின்ன பிள்ளை தானே, ஆசிரியர் என்னமான்னு சொல்லும்போது நீ எப்படி அன்னமான்னு சொல்ற. அப்போ அவங்க சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, என் வாயில அன்னமான் தான் வருதுன்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வலிமார்கள் சிறுவராக இருக்கும்போதே அல்லாஹு தாலா அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சத்திய வார்த்தையாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுகின்றான். உலாய்க்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் வாகியதன்ஹும் பிருஹும் மென்ஹு என்று அல்லாஹு தாலா குரானில் ஒரு ஆயத்தை சொல்கிறான். இந்த ஆயத்தை தான் மதரசாவில் முதல்ல அவங்களாக ஓதுன ஆயத்தாம். இந்த ஆயத்தில் அப்படி என்ன சொல்கிறான்னு சொன்னால், யார் அல்லாஹ் ரசூலின் மீது அளப்பெரிய பிரியத்தோடு சத்திய சன்மார்க்க சேவை செய்கிறாங்களோ, ஈமான்ல உறுதியாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்தில்
ஈமானை பதிவு செய்கிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்ப இப்படிப்பட்டவங்களுடைய கல்வில அல்லாஹு தாலாவே ஈமானை உறுதியாக பதிவு செய்யும் போது அந்த பதிவை யாராலும் அழிக்க முடியாது. ஈமான அல்லாஹு தாலா முத்திர குத்தி விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஆயத்து சூரத்துல் முஜாதலாவில் கடைசி ஆயத்து இந்த ஆயத்து. சூரத்துல் முஜாதலா கதுசமி அல்லாஹுன்னு தொடங்குற அந்த சூறாவுக்கு ஒரு தனி சிறப்பு. என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு ஆயத்திலுமே அல்லாஹ் அல்லாஹுன்னு வரும். கதுசமி அல்லாஹு எடுத்த உடனே அல்லாஹுன்னு அந்த ஆயத்து வருது. இப்படி ஒவ்வொரு சூறாவிலையும் சூறா பூராவுமே அல்லாஹுன்னு வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூறா குரான்ல சூரத்துல் முஜாதலாவை தவிர வேறு எந்த சூறாவுமே கிடையாது. அப்ப அந்த சூறாவினுடைய ஒரு ஆயத்தை தான் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதல்ல அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவங்க சன்மார்க்க கல்விக்கு பயின்று பெரிதாக ஆளாகி சேவை செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க தெரு வழியா போயிட்டே இருந்தாங்க. அப்போ பரேலியிலே அந்த காலத்துல இந்துக்களுடைய ஹோலி பண்டிகைன்னா என்ன, இந்த கலர் பொடிகளை எல்லாம் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொரு தூவி கொள்வாங்க. சும்மாவும் தூவுவாங்க, அதை தண்ணியை கரைச்சி இப்படி தூவுவாங்க. இப்படி அவங்களுடைய நடவடிக்கை. இவங்க தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு மாடியிலிருந்து கலர் பொடியை தூவும் போது இவங்க மேலேயும் சேர்த்து தூவிட்டாங்க. இவங்க ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு. அருமையான புத்தம் புதிய சுண்ணத்தான அந்த வெண்ணிற ட்ரெஸ் ஆடை வீணா போச்சு. உடனே கூட இருந்த சீடர்கள்லாம் அந்த பெண்ணை போய் அடிக்க போனாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. என்ன கலர் பூசுனா ஓ அவுரத்கு ஹுதானே இஸ்லாம்க்கு ரங்கு கரேகா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தாலா இஸ்லாத்தினுடைய நிறத்தை பூசி சிறப்பிப்பான். சிபுகத் அல்லாஹ் ஒமன் அஹ்சனுல்லாஹி சிபுகத்தம் வனஹனலஹு ஆபிதூன் அப்படிங்கிற ஆயத்தை அவங்க கருத்துப்பட சொன்னாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் தான் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளுக்கு மஞ்சள் நீராட்டி இப்பதான் இவன் உண்மையான கிறிஸ்தவனை ஆகிறான்னு சொல்லுவாங்களாம். இது அந்த காலத்துல ஒரு பழக்கம். அதற்கு ரத்தாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், டே மஞ்சள் நீராட்டின ஒன்னும் போதுமாடா, சிபுகத்தல்லா ஒமன் அஹ்சனுல்லாஹி சிபுகத்தம் வனஹனலஹு ஆபிதூன். குர்ஆன்ல ஈமானுங்கிற அந்த நீர் இருக்கிறது, அந்த சாயம் அல்லாஹ் யாருடைய உள்ளத்துல பூசுறானோ அந்த சாயம் ஒரு நாளும் போகாது. அல்லாஹ்வை விட சாயம் பூசுறவன் யாருடா அப்படின்னு குர்ஆன்ல கேட்கிறான். இந்த ஹோலி பண்டிகைக்கும் குர்ஆனுடைய இந்த வார்த்தைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஹோலி பண்டிகைங்கிறது கூடாது, ஹராம், அது வேறு விஷயம். அப்போ பழைய காலத்துல யூதர்களும் கிறிஸ்துவர்களும் மஞ்சள் நீராட்டி குழந்தைகளை நாங்கள் எங்க மார்க்கத்துல சேர்க்கிறோம்னு சொல்றதும் கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா அதற்கு ரத்தாக ஒரு தொடர்பான ஒரு ஆயத்தை சொன்னான். அந்த ஆயத்தை இந்த நேரத்துல இவங்க ஓதி காட்டினது பொருத்தத்திலும் பொருத்தம். இந்த ஆயத்தை இவங்க ஓதி காட்டி அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை கொண்டு நிறம் பூசுவான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வாரில் போயிட்டாங்க. அந்த பெண்ணை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, ஏசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துல அந்த பெண் ஓடோடி வந்து அதிர்த்து அவங்களுடைய காலில் விழுந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த பெண்ணு இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அப்போ அவள் இஸ்லாத்துக்கு வரப்போகிறா. அதுக்கு என் மேல அவள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அவமரியாதை, இந்த கலர் போய் தூவுறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை அவர்கள் முன்னரே என்ன செய்து விட்டார்கள், சூசகமாக தன்னுடைய வாயிலிருந்து சொல்லிவிட்டார்கள். அவங்க நிறைய கிதாபு இஸ்லாத்துக்காக எழுதியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான கிதாப் என்னன்னா ஃபத்தாவா ரிஸ்வியா. அந்த ஃபத்தாவா ரிஸ்வியா வந்து 30 வால்யூம்களை கொண்டது. ஒவ்வொரு வால்யூமும் சுமார் 500 பக்கத்திலிருந்து 600 பக்கம் வரை இருக்கும். 30 வால்யூம்களை கொண்ட அந்த ஃபத்தாவா ரிஸ்வியாவை மற்றவங்க பார்த்து முடியறதுக்கே ஆயுள் போதுமா இல்லையான்னு நினைக்க வேண்டியது இருக்கும்போது அவங்க எப்படி இவ்வளவு பெரிய புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்கன்னு சொன்னா, அவங்க எழுதும்போது மார்க்க சட்டங்களை ஒவ்வொரு நாளும் 2 கையிலையும் பேனா வச்சு ஒரே நேரத்தில் 2 கழுத்துக்கள் எழுதுவாங்களாம். ஒரு ஆள் ஒரு கையினால ஒரு பேனா வச்சு தான் எழுத முடியும். 2 பேனா வச்சு எழுதினாலும் ஒரே கருத்தை தான் எழுத முடியும். ஆனா அவங்க 2 கையிலையும் 2 பேனா வச்சு 2 கருத்துக்கள் எழுதுவாங்களாம். இப்படியே எழுதி முடித்தவர்கள் மிகப்பெரிய மாபெரும் மேதை இந்தியாவில் பிறந்தவங்க. அவங்கள அந்த காலத்துல வெளியே எங்காவது போறா இருந்தா சமயத்துல பல்லக்கில் வச்சு சீடர்கள்லாம் தூக்கிட்டு போவாங்களாம். ஒரு நாள் அப்படி தூக்கிட்டு போகும்போது திடீர்னு அவங்க சொன்னாங்களாம், கீழே வைங்கப்பா பல்லக்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களாம், என்னை தூக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினுடைய வாசம் வீசுகிறது என்னுடைய முகத்தில், நான் முகருகிறேன்.
தயவு செய்து யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு ஒன்று ஒரு ஆள் சொன்னாராம், நான் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவன். அப்படியா, முதலே நீங்கள் சொல்லக்கூடாதா? நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் என்னை பல்லக்கில் வச்சு தூக்கி போகணுமா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எவ்வளோ சிறப்பானது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் எவ்வளோ புனிதமானதுன்னு சொல்லி அந்த பல்லக்கத்தில் தூக்கி வச்சு கடைசியில் இவங்க தூக்கிட்டு போனாங்களாம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மேலே மிகப்பெரிய பிரியமும் அன்பும் செலுத்தியவராக இருந்த அவங்க இன்னைக்கு வஃபாத் ஆகி சுமார் 100 வருஷம் ஆகுது. இஸ்லாத்தில் குறிப்பாக இந்த இஸ்லாத்திற்கு எதிரான வழிகட்ட வஹாபிகள்னா ஊடுருவி அல்லாஹ் ரசூலை தரக்குறைவாக தாக்கி எழுதி பேசி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் சத்திய சன்மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக முற்றாக அர்ப்பணித்தவர்கள் அவர்கள். எனவே அவர்களுடைய புகழை அல்லாஹு தஆலா ஓங்க செய்வானாக, கியாம நாள் வரை வளர செய்வானாக. அவர்கள் காட்டிய உயர்தரமான சத்திய பாட்டையிலே இறைவன் நம்மையும் நடக்க செய்வானாக. அவர்கள் மூலம் ஈமானை நம்முடைய கல்விலை அல்லாஹு தஆலா இஸ்திரப்படுத்தி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு